जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जनम् यशोदनन्दन व्रज जनरञ्जनम् यमुनदीरा वनचारी यमुनदीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा कुंज बिहारी राधा कुंज बिहारी राधे जय राधा गोविंद गोविंद राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वर्षवंत की जय प्रभुपाद की जय कर्मराज की जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी 2 minutes late कृष्णा हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु जी काले वनकम हरे कृष्णा எல்லாருக்கும் காலை எல்லாருக்கும் குட் மார்னிங் हरे कृष्णा रेणुका माता जी ईश्वरी पानी माता जी நம்ம ரிப்பீட் பண்ணலாமா ரிப்பீட் பண்ணலாம் மாதா जी ஓகே மாதா जी हरे कृष्णा இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு பகவத்கீதா 4th சாப்டர்ல 35வது ஸ்லோகம் பதம் 35 यज्ञात्वा न पुनर्मोहम् यज्ञात्वा न पुनर्मोहम्
यज्ञात्वा न पुनर्मोहम् यज्ञस्वान पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव 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 येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि द्रक्ष्यस्यात्मनि द्रक्ष्यस्यात्मनि अथो मयि द्रक्ष्यस्यात्मन्यथो मयि द्रक्ष्यस्यात्मन्यथो मयि द्रक्ष्यस्यात्मन्यथो मयि यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव एवं यास्यसि पाण्डव येन भूतान्यशेषानि येन भूतान्यशेषानि द्रक्ष्यस्यात्मनि अथो मयि हरे कृष्णा ரேவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी। ओके माताजी। यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव येन भूतान्य सोऽसानि तच्छस्य आत्मयतो मयि। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। அருணா மாதாஜி டைமரா? அருணா மாதாஜிக்கு இப்பமே தண்டோத் பிரணாம் பண்ணிடலாமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் பிரபு. ஹரே ஹரே நாராயணா. நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்போம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பஸ்தாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாம்னே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவணி பிரச்சாரणे निर्विशेषु नियमदे पच्यते अध्यक्षतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. என்னோட குரல் ஆடிபிளா இருக்கா? மோசமா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மொழிபெயர்ப்பு பகவத்கீதா 4.35 தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணுங்க. பிரபு நான் பண்ணட்டுமா பிரபு? படிங்க மாதாஜி. இவ்வாறு தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடம் இருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ வெரி மச். ஓம் அஜ்ஞானந்தமரந்தஸ்ய ஞானஞ்சனசலக்யா சச்சுருன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விக்குமா மகேஸ்வரி மாதாஜி கை தூக்கி இருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே சரி. ஸோ நேத்திக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம் இல்லையா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்வதர்ஷனஹ. யார் எடுத்தாங்க நேத்திக்கு கிளாஸ்? மோகனா மாதாஜி. கீதா மாதாஜி எடுத்தாங்க மாதாஜி. வாவ், அமேசிங். ஓகே,
யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்றீங்களா? சுதா பாஸ்கரன் மாதாஜி சொல்றீங்களா? சாரி பிரபு. சாரி பிரபு, கிளாஸ் அட்டன் பண்ணல பிரபு. ஓ மை நான் காட். துபாய் பிரபுஜி நான் சொல்லவா போனதுனால பிரபு? அட்டன் பண்ணல பிரபு. சரி, நோ ப்ராப்ளம் மாதாஜி. ஆடியோ அந்த இது ஏதாவது வீடியோவாவது கேளுங்க யூடியூப்ல. நேத்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி லேண்ட்மார்க் ஸ்லோகான்னு சொல்லுவாங்க அத. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட். யா, வேற ஓகே யாருக்காவது சாரி சங்கர் பிரபு தவிர, ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியும். ஸோ வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. பத்மா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். நேத்திக்கு மாதாஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி மெட்டீரியல் திங்ஸோட யஜ்ஞாவோட ஞான யஜ்ஞா தான் சிறந்தது, உயர்ந்தது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆஹா, ஓகே. வேற யாராவது? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த சொல்லுங்க. ஞானத்தை யார்கிட்ட இருந்து எப்படி கத்துக்கிறோன்றத பாக்குறோம் நேத்து. யார்கிட்ட சூப்பர், இருந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் நேத்து. வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. வேற இன்னொருத்தர்? பிரபு குரு கிட்ட சரணடையணும். குரு வந்து எந்த நம்ம பரம்பரையில 4 பிரிவா இருக்காங்க. அதுல ஆ எந்த குரு கிட்டயும் நம்ம சரணடைஞ்சிட்டு அவங்க ஆ சொல்றதை கேட்கணும், அவங்க சொல்றபடி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னாங்க பிரபு. வெரி குட் ரேவதி மாதாஜி, தேங்க்யூ. வேற யாராவது இன்னொரு பாயிண்ட்? பிரம்ம ஹரே கௌடியா இதோட குரூப்போட நம்ம சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க பிரபு. பிரம்ம ஓகே, வெரி கௌடியா. குட் வெரி குட் வெரி குட். பிரம்மகோடி சம்பிரதாயம் நம்ம. வெரி குட். இன்னொருத்தர் வேற யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. குரு கிட்ட ஹரே கிருஷ்ணா பிரபு. அடக்கத்தோட வந்து நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஓகே, பணிவோட ஃபைன் அவர்கிட்ட ஃபைன். கொஸ்டின் கேட்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. வேல்முருகன் மாதாஜி அப்புறம் சொல்லுங்க. அடுத்தது ஐஸ்வர்யா மாதாஜி சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே, வேல்முருகன் மாதாஜி காணல. ஓகே, ஐஸ்வர்யா மாதாஜி கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மிருதம்ல இருந்து மாதாஜி வந்து சொல்லியிருந்தாங்க, ஆன்மீக தலைவர் வந்து எப்படிலாம் இருப்பாங்க, வாச்சோ வேகம், மனசோ வேகம், குரோத வேகம், இதை பத்தி அமேசிங். சொல்லி. இன்னைக்கு என்னோட அடுத்த கிளாஸ் அதுதான். இந்த கிளாஸ் முடிச்ச உடனே அதுதான் எடுக்கணும் இன்னைக்கு எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஐஸ்வர்யா மாதாஜி. பானுமதி மாதாஜி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? அதான் பிரபு, குரு கிட்ட வந்து நம்ம கொஸ்டின் கேக்குறது வந்து ஒரு பணிவோடையும் அடக்கத்தோடையும் கேட்கணும். அனாவசியமா கொஸ்டின் கேட்க கூடாதுங்கிறதையும் நேத்து சொல்லி கொடுத்தாங்க பிரபு. சேலஞ்சிங் மென்டாலிட்டியோட கேட்க கூடாது, நம்ம ஆமா. தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கேட்கணும். வெரி குட் வெரி குட். எஸ், வேற யாராவது? சரஸ்வதி ஹரே மாதாஜி நீங்க கிருஷ்ணா. ஏதாவது கேட்கறீங்க சொல்றீங்களா? சரி, ஓகே. தென் சித்ரா ஹரே மாதாஜி கிருஷ்ணா மைக் பிரபு. பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. நெக்ஸ்ட் சிவானி சொல்லுங்க. குருவின் கருணை இருந்தாலே நமக்கு வந்து பகவானின் கருணை கிடைக்கும். குருவின் கருணையில இருந்தா பகவானின் கருணை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சிவானி மாதாஜியோட முடிச்சுக்கலாம். எஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒண்ணு சொன்னாங்க மாதாஜி பிரபு. குரு மேல நம்ம வந்து நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் நம்பிக்கை வச்சிருந்தோம்னா வேதங்களோட அனைத்து முடிவுகளும் நம்மளுக்கு தானா புலப்படும் அப்படிங்கறத சொன்னாங்க. நம்பிக்கை வந்து கிருஷ்ணர்கிட்ட மட்டும் வச்சா பத்தாது, கிருஷ்ணர்கிட்டயும் குருக்கிட்டையும் சமமா வைக்கணும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாடர்ன் இதுல ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, தண்டவாளம் மாதிரி. ஒரு ட்ரெயினுக்கு 2 தண்டவாளம் இருக்கணும் இல்லையா, 2 கம்பி இருக்கணும், அதுல தானே போகும். ஸோ ஒரு கம்பி வந்து கிருஷ்ணர், இன்னொரு கம்பி வந்து குருவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்க்யூ சிவானி மாதாஜி. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஓகே, ஸோ இன்னையோட கிளாஸ் யக்ஞாத்வா. ஸோ இந்த மாதிரி குரு கிட்ட இருந்து நம்ம ஞானத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஞானத்தை வாங்கினோம்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ந புன மோகம், நம்ம மீண்டும் இந்த மோகத்துக்குள்ள, இந்த மாயைக்குள்ள நம்ம வந்து விழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏவம் யாஸ்யசி பாண்டவா, நீ திருப்பி இதுக்குள்ள விழமாட்ட பாண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா கிட்ட வந்து இத வந்து சொல்றாங்க. ஏன பூதானி அசேஷானி, அப்புறம் உன்னோட பார்வை எப்படி இருக்கும், நீ எல்லாரையும் ஏன பூதானி அசேஷானி, நீ எல்லாரையும், ஹியூமன்ஸை மட்டும் கிடையாது, என்னோட ஜாதி மட்டும் கிடையாது, சவுத் இண்டியன்ஸ் மட்டும் கிடையாது, தமிழன் மட்டும் கிடையாது, என் குடும்பம் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசியும், உயிர்வாளிகள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரையும் நீ வந்து எப்படி பாப்பா,
திரக்ஷசி ஆத்மனி, நீ எல்லாரும் என்னோட பார்ட் அண்ட் பார்சலா நீ வந்து பார்ப்ப, எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறத நீ பார்ப்ப, எல்லாரும் எனக்குள்ள அதோமயி, எல்லாம் எனக்குள்ள இருக்காங்க, எல்லாருமே எனக்கு சொந்தமானவர்கள் அப்படின்றத நீ வந்து பார்ப்ப. அந்த ஞானம் உனக்கு கிடைக்கும் எப்போ ஒரு குரு கிட்ட நீ அணுகி நீ வந்து அவங்களுக்கு சேவை செய்து அவங்களோட நீ ஹம்பிளா நீ கொஸ்டின்ஸ் நீ கேட்டு நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இன் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு குரு கிட்ட இருந்து நீங்க ஞானம் கிடைக்கும் போது மோகத்தில் நீங்க விழமாட்டீங்க, மாயையில நீங்க விழமாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. மாயைனா என்னன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட பார்வை ரொம்ப டைவர்ஸ்டா இருக்கும். யாரையும் நம்ம பேதப்படுத்தி இங்கிட்டும் அங்கிட்டுமா இல்லாம எல்லாருமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சலா பார்ப்பீங்க. எல்லாமே பகவானுக்குள்ளதான் இருக்கும்ன்றத பார்ப்பீங்க. எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தமானது அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு சில பிரபாத் ஒரு கோயிலுக்கு வரும்போது ஒரு டேப் சரியா முடாம கொஞ்சம் தண்ணி கொட்டிட்டு இருந்தது. நம்ம என்ன நினைப்போம், பில்லு நிறைய வருதுன்னு நினைப்போம், தண்ணி தான் நிறைய இருக்கே போட்டுன்னு நினைப்போம், நம்மளுக்கு என்ன வந்தது, இது என் வேலை இல்லைன்னு நினைப்போம். ஆனா பிரபாதர் என்ன சொன்னாரு, தட் வாட்டர் இஸ் கிருஷ்ணாஸ் எனர்ஜி, ஹவ் யூ ஆர் வேஸ்டிங் இட் அப்படின்னாரு. அது கிருஷ்ணரோட சக்தி, நீங்க எப்படி அது கிருஷ்ணரோட சேவை இல்லாத ஒரு இடத்துல நீங்க வந்து விரயம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டிராப் தண்ணியை கூட அவர் வந்து கிருஷ்ணரோட சக்தியாக பாக்குறாரு. அது கிருஷ்ணருக்காக உபயோகப்படணும்னு பாக்குறாரு. இது இன் ஷார்ட். இப்ப டீடைல்டா பார்க்கலாம். மோகா அப்படின்ற வார்த்தை அப்படின்னா மாயா அப்படின்றது. மாயானா என்ன? ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா கிருஷ்ணர் அல்லாத. மாயானா மேஜிக், அது அப்படின்னா உண்மையிலே ஒண்ணு கிடையாது. இதுதாங்க மாயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெஜிஷியன் என்ன பண்றான், ஒரு டபாக்குள்ள போட்டு சதக் சதக்குன்னு 10 கத்தியை தூக்கி உள்ள குத்துறான், உள்ள இருக்கிற ஆள் செத்து போன மாதிரி. ஆனா உள்ள இருக்கிற ஆள் சாவரானா கிடையாது, அவன் வெளியில இருந்து கூட்டத்துல இருந்து உள்ள வர்றான். இல்லைன்னா கோட்டு பேக்கெட்ல இருந்து அப்படியே தங்க முட்டையை எடுக்கிறாரு, இல்லைன்னா புறாவை எடுக்கிறாரு. ஆனா அது உண்மையிலே அது அந்த மாதிரி எடுக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. அது வந்து ஒரு மேஜிக் இல்லையா? ஸோ அதே மாதிரி மாயா அப்படின்னா தட் விச் இஸ் நாட் ரியல், தட் விச் இஸ் நாட் ட்ரூத், உண்மை அல்லாதது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இது என்னோட வீடு, நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்தியன், இது என்னோட குடும்பம், இது என்னோட காரு அப்படின்னு நினைக்கிறோம்ல, இது எல்லாமே மாயாதான். தட் விச் இஸ் நாட். ஸோ கிருஷ்ணர் கிட்ட இருந்து எதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்குறீங்களோ, அந்த கிருஷ்ணர்ல இருந்து பிரிஞ்சாவே இண்டிபெண்டா ஒரு நாடு பிரிகிறது இல்லையா, இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து, அதே மாதிரி என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ கிருஷ்ணர்ல இருந்து நீ பிரிச்சு பார்க்கிற அப்படின்னாவே நம்ம மாயையில இருக்கோம், நம்ம மாயையில அடக்கப்பட்டுக்கிட்டோம், கிருஷ்ணர் காமிக்கிற மிகப்பெரிய மேஜிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது அர்த்தம். இதுதான் மாயாவோட அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் ரியல் ஐடென்டிட்டி. அப்ப மாயா இல்லாம உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எல்லாமே கிருஷ்ணரோட அங்கம், எல்லாமே கிருஷ்ணரோட பார்ட் அண்ட் பார்சல். அது இந்த லோகங்களா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், சொர்க்கமா இருக்கட்டும், பாதாள லோகமா இருக்கட்டும், நரகமாக கூட இருக்கட்டும்ங்க, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா. சர்வலோகம் மகேஸ்வரம். He is the owner, he is the partner. நாயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், பூதமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், ஐயரா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், எவ்ரிபடி பிலாங்ஸ் டு கிருஷ்ணா. இது தாங்க உண்மையான அறிவு. ஒரு குருக்கிட்ட நீங்க வந்து உண்மையா நீங்க அவர்கிட்ட அசோசியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் அசோசியேஷன் எடுப்பாங்க, எப்படி தெரியுமா? அவரு கூட சேர்ந்து போட்டோ எடுத்துப்பாங்க, அவர்கிட்ட இருந்து அவரை வந்து தொற்றுணும், இல்ல அவர் நம்மளே தொற்றுணும், லைக் பிளெஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஓகே, பட் உண்மையான பிளெஸிங்ஸ், உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கணும். ஒரு குருவை நீங்க அணுகுனீங்கன்னா இந்த கோலை நோக்கி எல்லாத்துலயும் உங்களால கிருஷ்ணரை பார்க்கணும். நான் நாரதமுனி எப்படி பிரகலாத் மகாராஜ் எப்படி பார்த்தாரு, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் நாராயணனை பார்த்தாரு இல்லையா? அந்த மாதிரி உங்களால எல்லாருக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்க்க தெரியணும். அப்பதான் நீங்க குரு கிட்ட இருந்து உண்மையா எல்லாத்தையும் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ ஆன்மீக உலகத்துல பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, பௌதிக உலகத்துல 1 - 1 is 0, பட் ஆன்மீக உலகத்துல 1 - 1 is 1, 1 + 1 is 1. எல்லாமே அந்த 1 கிருஷ்ணா தான்.
அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எடுத்தாலும் கிருஷ்ணர் முழுமையா இருப்பார், என்ன ஆட் பண்ணாலும் கிருஷ்ணர் அந்த மாதிரி தான் இருப்பார். there is no change. கிருஷ்ணா is never less or never more. கிருஷ்ணா is always complete. இதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம என்னெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம உடலால பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஆண், பெண், ஜாதி, மதம், நாடு, பணம், அறிவு, டிபார்ட்மெண்ட்டு, லோகங்களை வச்சு, இருக்கிற இடத்த வச்சு, இப்படி எல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போகணும். இது எல்லாமே கிருஷ்ணரோட அங்கமாக பார்க்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே சொன்னதுதான். உதாரணத்துக்கு அர்ஜுனர் எப்படி ஆனாரு? முதல்ல எப்படி பார்த்தாரு? என்னோட மாமா, என்னோட அண்ணன்கள், என்னோட அண்ணா, குரு, என்னோட இது அப்படின்னு அர்ஜுனர் முதல்ல எல்லாத்தையுமே தனக்கு சம்பந்தப்படுத்தி அந்த பாரத போர்ல வந்து பாக்குறாரு. ஆனா பகவத்கீதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வருது? இது எல்லாமே கிருஷ்ணரோடது தான். அவர் செய்யணும் சொன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட 10 கார் இருக்கு. நான் வந்து ஒரு காரை சொல்றேன், நீ கேரேஜில் விடுன்னு சொல்றேன். இன்னொரு கார் எடுத்துட்டு நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்றேன். இன்னொரு கார் எடுத்துட்டு நீ மாதாஜி அம்மாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போகணும்னு சொல்றேன். இன்னொரு காரை சொல்றேன், நீ வித்துரு அப்படின்னு சொல்றேன். டிரைவர் ஏன் யோசிக்கணும்ன்றேன். டிரைவர் ஓனரே சொல்றாரு, நீ இதை வித்துரு, இதை அங்க ஓட்டிட்டு போ, இதை இங்க எடுத்துட்டு போ, இதை இவனுக்கு கொடுத்துருன்னா கொடுத்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இவங்களெல்லாம் முடிச்சு விட்டுரு, இவங்கெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல. பூமாதேவி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த சத்திரிகள்லாம் ரொம்ப அடாவண்டித்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனர் முதல்ல தன்னுடைய மகன், தன்னுடைய பிரதர்ஸ், தன்னுடைய அப்பா மாதிரி பெரியப்பா, சித்தப்பா, மாமான்னு நினைச்சா. ஆனா அந்த மாயா போயிட்டு எல்லாத்தையுமே கிருஷ்ணர் சம்பந்தப்படுத்தி பார்க்குறான். நானும் சரி அவங்களும் சரி கிருஷ்ணரோட சம்மதம். கிருஷ்ணரே சொல்றாரு, முடிச்சு விடனா முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி நம்ம ஒரு குரு கிட்ட நம்ம அணுகி நம்ம இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு, இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனுக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு நம்ம வந்து சேரணும். இதுக்கு பாகவதத்துல இருந்து ரொம்ப அருமையான ஒரு கோட்டு கொடுத்திருந்தார் ஷில பிரபுபாத். முக்திர் ஹித்வா யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதிஹி. அதாவது நம்மளோட இந்த பொய் அகங்காரம், நான் அது, நான் அம்மா, நான் இவனுக்கு தங்கச்சி, இவளுக்கு அப்பா அப்படின்ற அந்த ஒரு பொய் அகங்காரத்தை விட்டுட்டு நம்ம எப்பவுமே பகவானோட சேவகன், இவங்க எல்லாருமே பகவானோட குழந்தைகள், இந்த லோகம், இந்த வீடு வாசல், காரு, பங்களா, பணம், இது எல்லாமே பகவானுக்கு சொந்தது அப்படின்ற அந்த ஒரு ரியல் இதுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு முக்தி அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. முக்தின்னா என்ன? நம்மளோட ரியல் பொசிஷன்ல இந்த மாயா இல்லாமல் இருக்கிறது, இந்த மாயா விட்டு வெளியில வர்றது தான் ரியல் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலுமுருகன் மாதாஜி, ஐ காட் யுவர் மெசேஜ், தேங்க்யூ, ஹரிபோல், நோ இஷ்யூஸ். ஓகே, ஒரு யோசிச்சுக்கோங்க, ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கு, பிரமாதமான வண்டிங்க, இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல கிட்டத்தட்ட 1,00,000 பார்ட் இருக்கு. ஏன்னா எங்க அண்ணா ஃபோர்ட்ல ஒர்க் பண்ணும்போது சொல்லுவான் எவ்வளவு ஃபோர்ட்ல ஒரு பார்ட்ஸ் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல அதுல வாஷர் இருக்கு, நட்டு இருக்கு, போல்ட் இருக்கு, பைப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. அது பாத்தீங்கன்னா அந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ், அந்த ஒரு மெர்சிடஸ்ல இருந்து அந்த ஒரு நட்டு தரையில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்கும்? உதாரணத்துக்கு அப்படியே அந்த ரோல்ஸ் ராய்ஸ் போச்சு சென்னையில, அதுல இருந்து ஒரு நட்டு கழண்டு ஊந்துச்சு அங்க இருந்த ரோடு கண்டிஷனுக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருச்சி போயிடுச்சு, ஜப்பான் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுத்து, அது நாகர்கோவில் போயிடுச்சு, கோயம்புத்தூர் போயிடுச்சு. இப்ப இந்த சென்னையில இருக்கிற நட்டுக்கு தரையில சாக்கடையிலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு குழியிலயோ விழுந்து கிடக்குது. இந்த நட்டை யாராவது மதிப்பாங்களா? அப்படின்னா மரியாதை கிடையாது. ஏன்? அது ரோல்ஸ் ராய்ஸ்ல இருக்க வரைக்கும் அந்த நட்டை அப்படியே பத்திரமா ஒருத்த மெக்கானிக் கைட்டினா கூட திருப்பி அதை அப்படியே அந்த இடத்துல வைப்பான். அப்போ அந்த முழு இதோட அதோட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. அதே மாதிரி நம்மளுக்கும் கிருஷ்ணரோட நம்ம அங்கமாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அவர்கிட்ட இருந்து பிரிகிறோம், மாயால விழுகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளோட எல்லா வேல்யூவும் போயிடுறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ எல்லாம் கிருஷ்ணரோட அங்கம், எல்லாரும் எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது சம்பந்தமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஒரு வாட்டி மதுரால கிருஷ்ணர் பிறந்த மதுரால அங்க வந்து ஒரு டிவோட்டி வந்து மார்க்கெட்ல போகும்போது ரொம்ப அழகான ரோஜா ஒன்று பார்க்குறாரு. ஒரு ஆள் வந்து நல்ல ஒரு தோட்டத்துல இருந்து ஒரு ரோஜா எடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அந்த பிராமணாக்கு அதை பார்த்த உடனே இதை வந்து நம்ம பகவானுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ ரோஜாவையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த பூக்கடைக்காரர் ஒரு ஆனா இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவரே அரேஞ்ச் பண்றாரு, தன்னுடைய பையெல்லாம் அரேஞ்ச் பண்றாரு அந்த பூவை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மதுரால வந்து அந்த பக்கம் அந்த டைம் பாட்ஷா இருந்தாரு. பாட்ஷா வந்து அக்பர் கிங்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவரோட சேவகன் உடனே இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ரோஸ் தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோஸை வந்து வாங்குவான். அப்போ அந்த பூக்கார் சொல்லுவாரு, இல்லைங்க இந்த ரோஸ் வந்து ஏற்கனவே இந்த பிராமணாக்கு நான் வித்துட்டேன், இந்த பூஜாரிக்கு நான் வித்துட்டேன், நீங்க வந்து வேற யாருக்கிட்டையாவது போய் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இல்ல இந்த ரோஸ் தான் ரொம்ப நாளா இருக்கு, இது வந்து ராஜா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்ப அந்த பிராமணாட்ட கேளுங்க, அது அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காருல அவருது தான் இது அப்படின்றாரு. அப்ப இவர் போயிட்டு அந்த பிராமணா கிட்ட போயிட்டு கேட்கும்போது, ஏப்பா என்ன ஒரு அணாக்கு தானே வாங்கினேன், இந்தா 5 அணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 அணாவை அந்த பிராமணாவுக்கு கொடுத்து அந்த ரோஜா எல்லாத்தையும் வாங்குறாரு. அப்போ இல்ல நான் இன்னைக்கு இத கிருஷ்ணருக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் தர முடியாது, நீங்க வேற ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்றப்பல, யோ 5 அணா தரேன், 5 அணா எனக்கு கொடுத்தானா எனக்கு என்ன வந்தது. அப்போ இவர் வந்து அந்த பூக்கடைக்காரர் வந்து மிரட்டுறாங்க, நான் வந்து உனக்கு வந்து 50 அணா தரேன், நீ எனக்கு கொடுன்ட்டு. இந்த பிராமணாக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு ராஜா, ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜாவோட சர்வெண்ட்டுக்கு இவ்வளோ கர்வமா? அவன் வந்து கிருஷ்ணருக்கு போட வேண்டிய பூவை அவன் விலை கொடுத்து வாங்கிடுவானா? இவரு சொல்றாரு, நான் 1 ரூபா தரேன், எனக்கு யாருக்கும் இதை கொடுக்க கூடாது நீ அப்படின்ட்டு இந்த பிராமணா சொல்றாரு. உடனே அந்த ராஜாவோட இது ஆச்சு, அவனுக்கு ரொம்ப ஈகோ டச் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், நான் 10 ரூபா தரேன். இப்படி அவங்க பணத்தை வந்து கூட்டிக் கொண்டே போறாங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போயிடுது. அப்போ இந்த ராஜா விட்டு சர்வெண்ட்டுக்கு ஐயோ இது ரொம்ப ஓவரால போகுது அப்படின்ட்டு அவன் பயந்து போயிடுறான். ஆனா ஆக்சுவலி இந்த பிராமணா கிட்ட அவ்வளவு பணமே கிடையாது. ஆனா இவரால கிருஷ்ணரை வந்து ஒரு ராஜாக்காக ஒரு கிருஷ்ணர் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு மனசும் கிடையாது. இவரு பண்றாரு, பணத்தை கூட்டிகிட்டே போறாரு. கடைசியில அவன் போயிட்டான். இப்போ அந்த பூக்கடைக்காருக்கு தன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பூக்கடைக்காரர்கிட்ட, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், அதனால நீ என்னோட வீடு வாசல் எல்லாம் நீ எடுத்துக்கோ, எனக்கு வந்து சொந்தமா மதுரால இந்த இடத்துல வீடு இருக்கு, இந்த பூக்கு இணையாக இந்த பணத்துக்கு இணையாக நீ அந்த வீடை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. மீன் டைம் வல்லபாச்சாரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஆச்சாரியா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல கூட விருந்தாவன்ல கூட ஒரு பெரிய டெம்பிள்லாம் அமைச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து குஜராத்தி பேஸ்ட், அங்க எல்லாருமே வல்லபாச்சாரியா. ஸோ அவரோட பையன் வந்து விட்டல்நாத்ஜின்னு பேரு. அவர் வந்து ஸ்ரீநாத்ஜியை வந்து வழிபட்டுட்டு இருக்காரு. வல்லபாச்சாரியோட பையன் விட்டல்நாத்ஜி ஸ்ரீநாத்ஜியை வந்து வழிபட்டுட்டு இருக்காரு. வழிபட்டுட்டு இருக்கும்போது கோயில்ல விக்கிரகத்தை வழிபட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கோயிலோட விக்கிரகம் வந்து தலை அப்படியே டங்குன்னு சாஞ்சு போச்சு. எவ்வளோ சங்கடம் இது! திடீர்னு கோயில் விக்கிரகம் வந்து தலை அப்படியே டொங்குன்னு தலை சாஞ்சிச்சு இல்லையா? எப்ப சாயம் ஒருத்தருக்கு தலை, யாராவது இறந்து போயிட்டா டொங்குன்னு தலை விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரீநாத்ஜியோட தலை அப்படியே சாஞ்சு போச்சு. அப்போ இந்த விட்டல்நாத்ஜி என்ன பண்றாரு, உடனே கோயிலோட கதவுகளை மூடிடுறாரு. பாவனா இப்படி ஒரு தரிசனம் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூடிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு. ஸ்ரீநாத்ஜி, என்ன தவறு பண்ணிட்டோம் நாங்க, ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனமுருக அவர் வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு. அப்போ ஸ்ரீநாத்ஜி சொல்றாரு, எனக்கு மதுரால ஒருத்த மாலை போட்டான், அந்த மாலையோட வெயிட் என்னால தாங்க முடியல, அவனை நீ கூட்டிட்டு வா, இந்த வெயிட் எனக்கு தாங்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டல்நாத்ஜி கேட்கிறாரு.
அப்போ ஸ்ரீநாத்ஜி சொல்றாரு, நீ அவனை வந்து எனக்கு வந்து தரிசனம் பண்ண வையே, அவனை நான் என்னைக்கு பாக்குறோன்னா அப்பதான் என் தலை நிமிரும் அப்படின்றாரு. சோரி ஒரு கோயில் அப்படியே மூடினபடி வச்சுட்டு அவரோட சிஷ்ய பிள்ளைகள் மற்ற அந்த கோயில் அதிகாரிகள் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பிராமணா மதுரால வந்து ஒரு மாலையை போட்டிருக்கானா, அந்த மாலையோட பாரம் தாங்காம இங்க ஸ்ரீநாத்ஜி வந்து ரொம்ப சங்கடப்படுறாரு, அதனால அவர் வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க போயிட்டு எல்லாம் மதுரால போயிட்டு தேடுறாங்க. பிருந்தாவனத்துல இருந்து மதுராவுக்கு வராங்க. மதுரால வந்து தேடுறாங்க, எங்க அவருன்னு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே தேடி தேடி பார்க்கும்போது அப்ப விஷயம் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தன் பூமாலைக்காக இன்னைக்கு வந்து பூவுக்காக, ரோஜா பூவுக்காக தன்னுடைய வீடே வந்து விலைக்கு கொடுத்தா ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த நியூஸும் கிடைக்கிறது. அப்ப அது அந்த பர்சனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து, இந்த மாதிரி ஸ்ரீநாத்ஜி உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, நீங்க தயவு செஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பண்டிட்ஜிக்கு அழுக தாங்கல. எது அப்போ எப்படி இது எதுக்காக இதை பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த பூமாலையை ஏத்துக்கிட்டாரு, அவரோட பக்தியை ஏத்துக்கிட்டாரு. அதை எப்படி காமிக்கிறாரு பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பண்டிட்ஜி கிட்ட காமிக்கணுமா, நீ கொடுத்த பூவை நான் ஏத்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு இடத்துல விருந்தாவன்ல இருக்கிற ஒரு கோயில்ல லீலை பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அங்க இருந்து வந்து இந்த மாதிரி ஸ்ரீநாத்ஜி ஆயிட்டாரு, உன்னைய பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. அவர் கழுத்துல உன் மாலையோட பாரம் தாங்கலையா, நீ போட்ட அந்த மாலையோட பாரம், இங்க நீ போட்ட மாலையோட பாரம் உனக்கு வந்து அங்க தாங்கலையா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபுல் மரியாதையோட அவர் வந்து கூப்பிட, பண்டிட்ஜி வந்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஸ்ரீநாத்ஜியை பார்க்க, அதுக்கப்புறம் ஸ்ரீநாத்ஜியோட விக்கிரகத்தோட தலை வந்து நிமிர்ந்து எல்லாம் போகிறது. மீன் டைம் இவரோட பக்தியை மெச்சு இவருக்கு ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து காணிக்கையா கொடுக்குறாங்க. அவரோட வீடெல்லாம் திருப்பி கிடைச்சு பல மடங்கு அவர் வச்சிருந்த முன்னாடி இருந்த செல்வத்தை விட பல மடங்கு ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து வெவ்வேறு விதத்துல அவருக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கிறார். அப்கோர்ஸ் அவர் அதுக்காக இதெல்லாம் பண்ணவே இல்லை, அவரோட தூய பக்தியை வந்து பகவான் இப்படி வந்து ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொன்னாங்க பாருங்க, ஒரு குருவனைக்கு உனக்கு ஞானம் பெற்றனா என்ன வரும், எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. இந்த பண்டிட்ஜி பாருங்க, ஒரு ராஜாவே வந்திருக்கும் போது கூட அந்த பிராமணர் அந்த ராஜாவே வந்திருக்கும் போது கிடையாது, நீ ராஜாவா இருந்துக்கோ, நீ என்ன வேணுமாலும் இருந்துக்கோ, ஸ்டில் எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா அப்படின்றதுல எவ்வளவு உறுதியா இருந்தாரு. நம்மளுக்கெல்லாம் லேசா ஒரு போலீஸ்காரன் வந்தா கிடுகிடுன்னு பயப்படுவோம் இல்லையா? ஒன்லி திங் மேபி லோக்நாத்ஜி வந்து பயப்பட மாட்டார், அவர் அட்வொகேட் நிறைய பழக்கம் இருக்கு. ஆனா நம்மளாம் கொஞ்சம் அப்படியே டக்கார்னு பயந்து போயிடும் இல்லையா? ஆனா இந்த பிராமணா மேபி அக்பர் நாளைக்கு இதை பண்ணினதுக்காக அவர் தலையை கூட வெட்டலாம். அப்கோர்ஸ் அக்பர் இஸ் எ குட் கிங், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா அதை கூட பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எதுக்குமே பயப்படலை. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா. இந்த ஒரு 4.35 எந்த லெவலுக்கு உறுதியா பிடிச்சு வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிருஷ்ணர் அதை எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாரு, தன்னுடைய அன்பை வந்து எந்த அளவுக்கு ரெசிப்ரோகேட் பண்றாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அக்ஷய திதி நேத்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த திதியில நம்ம என்ன கொடுத்தாலும் அது தானமா இருக்கட்டும், பாவனுக்கு பக்தியா இருக்கட்டும், எல்லாமே அன்லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது. இன்றைக்கு தான் சுதாமா, ஏழை சுதாமா இன்னைக்கு வந்து அவளை வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்க, கிருஷ்ணர் அளவில்லாத செல்வத்தை வந்து சுதாமாக்கு கொடுத்த நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் கங்கை இன்னைக்கு தான் வந்தது. பரசுராமர் இன்னைக்கு தான் அவதாரம் பண்ணி இருக்கிறாரு. அதற்கப்புறம் வேற என்ன, துலாபாரம் நடந்தது இன்னைக்கு தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. இனியும் கூட அந்த 2-3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த மாதிரி அக்ஷய தேதி திரௌபதிக்கு அன்லிமிட்டடா சாரி கொடுத்தது இன்னைக்கு தான். அந்த அம்மா கொடுத்த இத்தினூண்டு சாரிக்கு அன்லிமிட்டடா சாரி கொடுத்தது இன்னைக்கு தான். அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது துரியோதனன் அவங்க மேல கோபப்படணுன்றதுக்காக துர்வாச முனி அனுப்பிச்சு வைப்பாரு. இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அக்ஷய பாத்திரத்துல அன்னைக்கு தேதிக்கு நீங்க கமுத்தி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள இருந்து உணவு வராது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு போயிட்டு திரௌபதி கேப்பா, துர்வாச முனி வந்துட்டாரு, நான் எப்படி சேவை பண்ணுவேன்ட்டு. கிருஷ்ணர் வந்துட்டு எனக்கு அந்த அக்ஷய பாத்திரத்துல ஒரு சோறு எடுத்து கொடு அப்படின்னாரு. உள்ள போய் பார்த்தா உள்ளே ஒரு சோறு இருக்கும். அதை கொடுத்த உடனே துர்வாச முனி வந்து தன்னுடைய வயிறு, தன்னுடைய 10,000 சிஷ்யர்கள் எல்லாருக்குமே வயிறு நிறைஞ்சு ஓடி போயிடுவாங்க. அவங்களால ஒரு துளி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க வயிற்றை வந்து பண்ணிடுவாரு. அப்படியே அந்த ஒரு கிரெயினை வந்து அன்லிமிட்டடா
பண்ணின நாளும் இன்னைக்கு தான். இப்படி அக்ஷய தீதி அன்னைக்கு எல்லாமே பல பல விதங்கள பெருகும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் நகை கடைக்கு போய் நகை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு இங்க இல்லை. ஓகே, ஸோ அதனால எல்லாரும் இன்னைக்கு நல்லா சான் பண்ணுங்க, நல்லா தான தர்மங்கள் பண்ணுங்க, நல்லா பாதிக்கத்தை பாகத்தம் போன்ற விஷயங்களை இன்னைக்கு வந்து அதிகமாக படிங்க. இதோட பலன் வந்து அன்லிமிட்டடா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஹரியோம் தத் சத். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. 11 நிமிஷம் லேட்டா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா, டவுட் இருக்குன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சூப்பர் கிளாஸ் பிரபு. மார்னிங்கே தலையில அடிச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலா நம்ம வியாச பூஜையில குருமராஜ் சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி உங்களோட சேலரியில வந்து 11% எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க வந்து காயத்ரி ஒரு செகண்ட் இனிஷியேஷன் எடுத்தவங்க காயத்ரி எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எடுத்தாலும் சரி, நான் எடுக்காதவங்களும் சரி 3 times அட்லீஸ்ட் 108 times 3 times வந்து அந்த சந்தியில வந்து உங்களோட சாண்டிங் பண்ணுங்க, ஹரிநாமம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மண்டையில ஓடிட்டே இருக்கு, ஆனா நான் இன்னும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியல. நம்மளா இனிஷியேஷன் எடுத்து அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு கில்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே இருந்திருக்கேன். அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த உறுத்தல் இருக்குது பிரபு, ஆனா என்னால பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க இந்த ஸ்டோரி சொன்னோன்னே என்ன பொறப்படாம இப்படி நம்ம இனிஷியேஷன் எடுத்துட்டு இதை கூட நம்மளால குரு சொன்னதை ஃபாலோ பண்ண முடியல. பட் இவங்கெல்லாம் என்ன அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்போ அந்த அளவுக்கு வரப்போறோம். அது இல்லாம வியாச பூஜைக்கு வந்து சிஸ்டர் நான் போகணும். எப்போ உங்க லெவலுக்கு வர போறேன் மாதாஜி, அத சொல்லுங்க. பிரபு நீங்களாம் அதுக்கு மேல போயிட்டு இருக்கீங்க பிரபு. கிடையாது மாதாஜி, எனக்கு இந்த உறுத்தல் கூட இல்லைங்களே. உங்களுக்கு அட்லீஸ்ட் குரு சொன்னாங்கன்ட்டு இந்த உறுத்தல் இருக்க, எனக்கு அந்த உறுத்தல் கூட இல்லாம நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் தருதலையா. அதாவது 2 பேருமே படிக்கலதான், ஆனா நான் வந்து ஐயோ படிக்கலையேன்ற ஒரு வருத்தம் கூட இல்லாம சுத்திட்டு இருக்கேன். நீங்க அட்லீஸ்ட் ஐயோ படிக்கணுமே அப்படின்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய வருத்தத்தோட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மாதிரி இருக்கீங்க நீங்க. வெரி குட் மாதாஜி, அமேசிங். நீங்க அடுத்த ஸ்டெப் போயிடுவீங்க மாதாஜி. இல்ல பிரபு, ஆக்சுவலா வியாச பூஜைக்கு வந்து சிஸ்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது இருந்தது என்னன்னு தெரியல. எனக்கு வியாச பூஜை அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுனாவே இருந்தேன். என்னால போக முடியலையே, சிஸ்டர் போக முடியல. ஏன்னா பிரபு சொல்லிட்டாரு, நீலாம் போக முடியாது, தனியா போக முடியாது. இட் வில் பி அரௌண்ட் 3 hours ஆஃப் டிராவலிங் இருக்கும். நீ விக்டோரியால எடுத்து வேற ட்ரெயின் பிடிக்கணும், அதனால நீ போகலாம் முடியாது அப்படின்ட்டாரு. பட் நீங்க லாஸ்ட் இயர் நீங்க எனக்கு சொன்னது ஞாபகம் இருந்தது. ஓகே, நம்மளால முடிஞ்சது என்ன இருக்குதோ அதை பண்ணணும், நம்ம அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த அந்த செப்பரேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா, கரெக்டா வியாச பூஜை அன்னைக்கு எனக்கு மங்களாரத்தி காலையில இருந்தது, மங்களாரத்தி இருந்தது, எல்லாரோட அசோசியேஷன் இருந்தாலும் எனக்கு அந்த குருமராஜோட அந்த அவரோட வியாச பூஜையில என்னால கலந்துக்க முடியலையே. ஈவன் தோ நான் ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணேன். அந்த பர்சனல் அந்த கத்தார்ல இருக்கும்போது அந்த பர்சனல் அந்த சர்வீஸ் அந்த கனெக்ஷன் இருக்கும்ல பிரபு, அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாளாவே அது மிஸ் ஆயிட்டே இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் என்னதான் ஏன்னா மாதாஜி, கத்தார்ன்றது வந்து உங்களுக்கு அம்மா வீடு. புருஷன் என்னதான் அப்படி இப்படி வச்சாலும் அம்மா அம்மா தான். அந்த மாதிரி உங்களுக்கு கத்தார் வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறது. ஹரி ஹரி. அது அந்த 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 சாட்டிஸ்பாக்சனே வர மாட்டேங்குது பிரபு. எந்த சர்வீஸ் பண்ணாலும் அங்க பண்ற மாதிரி அது வர மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு அந்த 100%. அதேதான் மாதாஜி, நேற்றுக்கு தான் கத்தாருக்கு வந்தேன். இத்தனைக்கும் மாயப்பூர் தான் போனேன், 7-8 திவ்ய தேசங்கள் போனேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே இங்க வந்து ராதாராமனாக்கு நேற்றுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணி எடுத்து அவரை இலை பண்ணி தூங்க பண்ணி வரும்போது ஆஹா எவ்வளோ சுகமா இருக்கு, எவ்வளோ ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அனுபவமா அவரை பார்த்து ரசிச்சு ஹாப்பியா இருந்தது. ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல். குட், யூஆர் ஹேவிங் சம் கனெக்ஷன் அண்ட் லவ் ஃபார் கிருஷ்ணா இன் கேகேடி. தேங்க்யூ ஸோ மச், நாங்கெல்லாம் ஃபார்ச்சுனேட். சரி, தேங்க்யூ விஷால ரத்திவிலாசினி மாதாஜி ஃபார் ஷேரிங். ரத்திவிலாசினி மாதாஜி ஆக்சுவலி தெரியாதவங்களுக்கு அவங்க கேகேடியில் இருந்தாங்க ரொம்ப வருஷம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் தீட்சா வாங்குறதுக்கு முன்னாடி
கிருஷ்ணர் அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாரு. அங்கேருந்து சென்னை போனாங்க, சென்னையிலேருந்து அபுதாபி போனாங்க, அப்புறம் அங்கேருந்து லண்டன் போனாங்க. கடைசியில் இப்போ ஒரு வழியாக தீட்சை பெற்று எல்லாம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நைஸ் டிவோட்டி, வெரி வெரி பவர்ஃபுல் சேவக்கா. ஹனுமன் மாதிரி எங்களுதில் ஆணு பெண்ணுலாம் பார்க்கவே வேண்டாம். ரத்தி விலாசினிக்கிட்ட எந்த சேவை வேணுமாலும் கொடுக்கலாம், அடித்து தூள் கிளப்பிட்டு வாங்க. அவ்வளோ ஒரு நல்லது. ஓகே, அதில் 2-3 பேர் மிதிப்படலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் but she is a very powerful sevaka. Thank you, Radha Vilashini Mataji. Hare Krishna. எனக்கு நீங்க சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு பிரபு. நீ இனிஷியேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேளு, அதுக்கான பதில் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்க ஃப்ரீயா இருக்க மாட்டேன்றீங்க, அதனால நான் அந்த கேள்வி இன்னும் கேட்காம இருக்கேன் பிரபு. கண்டிப்பா கேட்கலாம் மாதாஜி. அடுத்தது பக்தி சாஸ்திரி இருக்கு இல்லையா, வில் மீட் தேர். ஓகே ஓகே பிரபு. ஓகே பிரபு. சரி. ஸோ வேற யாருக்கும் கேள்விகள் இல்ல, ஷேரிங் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம். சொல்லுங்க மாலினி மாதாஜி. பிரபு, இப்ப நீங்க சொன்னது விஷ்ணு இருங்க, கேட்கல. விஷ்ணுடைய இன்கார்னேஷன் தான் பரசுராமரா அல்லது எப்படி பிரபு? அது நான் கேள்வி எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் சொல்லுங்க. பரசுராமர் இஸ் ஒன் ஆஃப் தி அவதாரம் மாதாஜி. பரசுராமர் இஸ் ஒன் ஆஃப் தி அவதாரம். சரி, சரிங்க பிரபு. அப்ப பரசுரா முனியா பிரபு, ஒரு பரசுராமர், ரெண்டு பேரு எனக்கு கொஞ்சம். பரசுராமர்ன்றது அவர் ஒரு முனிவர் தான் மாதாஜி. அவர் ஒரு முனிவர். சரிங்களா? ஜனதாக்னி முனியோட பையன் அவரு. இஸ் a முனி. சரிங்க பிரபு, சரி, கிளியர். Thank you பிரபு. நிறைய அவதாரம் எடுக்கிறார் இல்லையா? கிங்கா எடுத்திருக்கிறாரு, டிவோட்டியா மகாபிரபுவா வந்திருக்கிறாரு, பிரம்மச்சாரியா பிராமணனா வந்திருக்கிறாரு இல்லையா, வாமனாவா வந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு முனிவரா வந்து கபிலதேவா வந்திருக்காரு, பராசர முனியாவும் வந்திருக்காரு, சாரி பரசுராமராவும் வந்திருக்காரு. சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தர்ணிதா சொல்றாங்க மேபி நீங்க பராசர முனியும் பரசுராமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க பிரபு, அதுதான் என்னுடைய கேள்வியும். அதுதான் ரெண்டு பேரும் வெவ்வேறு மாதாஜி. பராசர முனி வந்து வியாசதேவரோட அப்பா. சரிங்களா? சரிங்க. ஜாய். சரி கிருஷ்ண பிரபு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் சாண்ட் பண்ணுங்க. நான் குயிக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸ் இருக்கு எனக்கு. ஸோ அதுக்காக உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பத்மா மணிகண்டன், டுடே மை டாட்டர் புஷ்கலா ஸ்டார் பர்த்டே, சீக்கிங் யுவர் பிளஸிங்ஸ். புஷ்கலாக்கு இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாருமே சாண்ட் பண்ணணும். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ரீகேப் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி லோக்நாத் பிரபு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆபீஸ்ல இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, சிரமம்னா வேண்டாம், ஆபீஸ்ல இருந்துட்டு பேசுற சிரமம்னா ஓகே. யாராவது அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி பண்ணுங்க, பாசிபிள். லோக்நாத் பிரபு வந்து நம்ம இவங்களோட ஃப்ரெண்டு. யாரு? ஆஹா, டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. சாண்டிங்லாம் பண்ணுவாங்களா? அவங்க பேர் என்ன? கந்தவேலன் பிரபு. கந்தவேலன் பிரபுவோட ஃப்ரெண்டு. எஸ், தேங்க்யூ. ஓகே, ஃபைன். இன்னைக்கு யாரு ரீகேப் பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு வந்து ஜெகதீஷன் பிரபு. நம்ம பிரபு எடுத்த கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஜெகதீஷன் பிரபு, ஹரே கிருஷ்ணா. யோகா மாஸ்டர் வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், உங்களோட இனிஷியேட்டட் பேரோட சொல்லுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் டு ஆல் மாதாஜிஸ், ஆல் பிரபுஜிஸ். பிரபு ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பிரபுஜி, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. ஜெகதீசன் பிரபு. இல்லையா, உங்களுக்கு வேற ஒரு பேரும் உண்டு இல்ல? ஸ்பிரிச்சுவல். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நேம் வந்து ஜிக்னாசு சங்கர். அது சொல்லுங்க, அதுதான் சூப்பர். ஜிக்னாசு சங்கர் பிரபு இன்னைக்கு ரீகேப் பண்றாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்லோகால நம்ம பார்த்த முக்கியமான பாயிண்ட் வந்து மாயா, அப்புறம் வந்து மோகா. இந்த மாயில இருந்தும் இந்த மோகால இருந்தும் விடுபடுறதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா,
நாம இந்த மாயாலையும் இந்த மோகத்திலையும் மாட்டின்னு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி நம்ம இந்த மாயையில இருந்து நாம கிருஷ்ணரை நம்மளுடைய அங்கமா நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாயையில இருந்து நம்ம சுலபமா வெளிப்படலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. அதே மாதிரி ஒரு குருவிற்கு சேவை செய்வதும் குருவிடம் ஞானம் பெற்றால் இந்த மாயையிலிருந்து ஈஸியா இந்த மாயையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுஜி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாயையிலிருந்து விடுபட்டால் நம்மால் எல்லோருக்குள்ளேயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது உன்னுள் நான் என்னுள் நீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப லௌகீகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்லோகால இருந்து இந்த மாயா அப்படின்ற விதத்துல பாக்குற போது எவ்வளவு டீப்பா இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது இன்னைக்கு. இதை நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து அவேர்னஸா கவனிச்சு நம்ம வந்து செயல்படுறோமோ நிச்சயமா இந்த மாயில இருந்து விடுபட முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா புரியுது. சோ இதுதான் இன்னைக்கு பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் லோகநாதன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மன்னிக்கணும் கட் ஆயிடுதுங்க. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் இட். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க பிரபு. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாம ஒரு வாரமா கலந்துக்க முடியலைங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்குதான் டியூட்டிக்கு வந்தேன். உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வகுப்பு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுவும் இன்னைக்கு அட்சய திருதியில உங்களுடைய முகம் பார்க்கும்போதும் மற்றவருடைய முகம் பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி மிகப்பெரிய சொத்து வைஷ்ணவ சங்கம் தான். எக்ஸாக்ட்லி யூ ஹேவ் பாயிண்டட் தட். நம்ம எல்லாம் இன்னைக்கு அக்ஷய தீதி அன்னைக்கு நம்ம எல்லாம் பக்தர்கள் ஒன்னா இருந்து ஒரு மணி நேரத்துக்கு கிருஷ்ணரை பத்தியும் பகவத்கீதை பத்தியும் ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சர்வீஸ். அது வெரி குட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. The same word in my mouth also. Thank you. Have a nice day. ஹரி ஹரி. ஜெய் ஜெய். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ பிரபு. இக்னாஷ் பிரபு. எஸ் ஈஸ்வரி ஹரே மாதாஜி. பிரபு நேத்தா இது இன்னைக்கு இல்ல, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு மாதாஜி. தித்தியோட டைமிங் வந்து நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சரி சரி. தேங்க்யூ. ஹரி ஓம். ரொம்ப நல்லா இருந்த கிளாஸ், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா பிரபுஜி. ஹரி ஓம். ஹரி ஓம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். வேற யாருக்காவது இன்னைக்கு நம்ம பிளஸ் பண்ண வேண்டியது இருக்கா? வேற யாராவது வேண்டுதல் வச்சிருக்காங்களா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. யா பிரபு, எங்க மாமியாருக்கு கொஞ்சம் கீழே விழுந்து கால்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் குணமாகணும். ஷூர் மாதாஜி. ஷூர். ஓகே. ஸோ லக்ஷ்மி மாதாஜியோட மாமியாருக்காகவும் புஷ்கலாக்காகவும் அவங்களோட பர்த்டேக்காகவும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சான் பண்ணிக்கலாம். கீதா மாதாஜி வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிசங்கர் பிரபு மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா? பிரபுஜி ஒன்னே ஒரு விஷயம் தான் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஸ்டோரியில சொன்னீங்களே, அந்த அருமையான ஸ்டோரி, அந்த ரத்தன் தாஸ் அவரு, அது வந்து அது கிருஷ்ணர் கோயில் தான். அந்த பேர் என்ன குருஜி? ஆமா ஸ்ரீநாத் ஜி. அது ஒண்ணு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நீங்க சொன்னப்ப கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஒரு கரெக்ஷன் சொன்னீங்க. சிலையில இருந்து போடக்கூடாது, விக்கிரகத்துல இருந்து தாண்டா நீ போடணும்னு. அது நீங்க சொன்னப்ப எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணீர் சொட்டு வந்து அதை நான் புரிஞ்சுட்டேன் குருஜி. தேங்க்யூ வெரி மச் குருஜி. இனிமே தப்பு செய்ய மாட்டேன். இனிமே பகவான வந்து விக்கிரகம் தான் சொல்லணும், அது சொல்லக்கூடாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். கீதா மாதாஜி கை தூக்கி இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்களா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் சான் பண்ணுவோம். 3 முறை ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். எல்லாரும் மனசார சொல்லுவோம். லட்சுமி மாதாஜியோட மாமியாருக்காகவும் புஷ்கலாக்காகவும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வஞ்சகல்பே பண்ணியிருக்கேன். வஞ்சகல்பேதர்பியச கிருபா சிந்து பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நந்தபோலி வைஷ்ணவ की जय. श्रील प्रभुपाद महाराज की जय. जय गौर प्रेमानंदे. हरि हरि बोल.